சிரியா மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தினால் தங்கள் நட்பு நாடுகள் திருப்பி தாக்கும் என்று சிரிய அதிபர் பஷார் அல் அசாத் எச்சரித்துள்ளார். மேலும் அமெரிக்கா கூறுவது போல் சிரியாவின் அரசு படைகள் ரசாயன ஆயுத தாக்குதலில் ஒருபோதும் ஈடுபடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்றிற்கு அளித்த பேட்டியின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார். சிரியாவில் ரசாயன ஆயுத தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் அமெரிக்காவிடம் கிடையாது என்று அசாத் தெரிவித்ததாகவும், ஆனால் சிரியாவிடம் ரசாயன ஆயுதம் உள்ளது என்றோ இல்லை என்றோ அசாத் எதுவும் கூறவில்லை என்றும் அவரை நேர்கண்ட செய்தியாளர் சார்லி ரோஸ் கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் சரீன் என்ற விஷவாயு குண்டுகள் வீசப்பட்டதில் 1400க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது. இதையடுத்து சர்வதேச விதிமுறைகளை மீறிவிட்டதாக கூறி அந்நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவது குறித்து அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் திட்டமிட்டு வருகின்றன. சிரியா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் ரஷ்ய படைகள் சிரியாவிற்கு உதவும் என்று கூறப்படுகிறது. இது எந்த வகையில் சாத்தியமாகும் என்பது பற்றி கூறுகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். சிரியா மீது தாக்குதல் நடத்தினால் தன்னுடைய கூட்டாளி நாடுகள் திருப்பி தாக்குதல் நடத்தும் என்று சிரியாவினுடைய அதிபர் கூறியிருக்கிறார். இப்போதைக்கு சிரியாவுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா. அதனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் சிரியாவை தாக்கினால் ரஷ்யா திருப்பி தாக்கும் என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவானது எப்படி திருப்பி தாக்குதல் நடத்த முடியும், அமெரிக்கா எப்படி தாக்குதல் நடத்தப் போகிறது என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். மத்திய தரைக்கடலை ஒட்டிய கடற்கரை பகுதி சிரியாவுக்கு இருக்கிறது. இந்த கடற்கரை பகுதியை ஒட்டிய பகுதிக்கு நிறைய அமெரிக்க போர்க்கப்பல்கள் தற்போது வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கப்பல்கள் அனைத்தும் தற்போது சிரியாவை ஒட்டியுள்ள பகுதிக்கு வந்திருக்கின்றன. இதே போல ரஷ்யாவும் தன்னுடைய போர்க்கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கிறது. இதன் மூலமாக ரஷ்ய போர்க்கப்பல்கள் அனைத்தும் அங்குள்ள ரேடார் கருவிகளை பயன்படுத்தி அந்த பகுதியிலிருந்து ஏதாவது ஏவுகணைகள் ஏவப்பட்டால் அதை கண்காணிப்பதற்கான வசதியை பெற்றிருக்கின்றன. இப்போது ஒரு ஏவுகணையானது அமெரிக்க கப்பல்களிலிருந்து புறப்பட்டால் அது சிரியாவை நோக்கி செல்வதற்கு முன்பாகவே நேரடியாக ரஷ்ய கப்பல்களிலிருந்து மற்றொரு ஏவுகணையானது அந்த அமெரிக்க ஏவுகணையை தாக்கி அழிக்கும் திறன் தற்போது இருக்கிறது. ஒருவேளை அந்த ஏவுகணையை தாக்கி அழிக்க முடியாவிட்டால் கூட அப்படி ஒரு ஏவுகணை புறப்பட்டு விட்டது என்பதை சிரியாவுக்கு சொல்லி அங்கு தற்காத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்க வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இதன் மூலமாக ரஷ்யாவானது சிரியாவுக்கு உதவக்கூடும். ஆனால் அமெரிக்காவிற்கு இதே மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறைய நீர்மூழ்கி கப்பல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றன. அந்த கப்பல்கள் எங்கு இருக்கின்றன என்பது தற்போது வரை எந்த தகவலும் இல்லை. அதே போல சிரியாவை ஒட்டியுள்ள ஜோர்டான் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளில் அமெரிக்காவுக்கு படைத்தளங்கள் இருக்கின்றன. அங்கிருந்து தாக்குதல் நடத்தினால் ரஷ்யா எந்த மாதிரியான உத்தியை கையாண்டு சிரியாவை காப்பாற்றப் போகிறது என்பது இதுவரை தெரியவில்லை. சர்வதேச விதிமுறைகளை மீறும் வகையில் சிரியாவில் அரசு படைகள் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதை அரபு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி கூறியுள்ளார். பாரிஸில் அரபு நாடுகளின் அமைச்சர்களை ஞாயிற்றுக்கிழமை சந்தித்து பேசிய பிறகு அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆகஸ்ட் 21இல் டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் நடந்த தாக்குதலில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதை யாரும் மறுக்கவில்லை என்று குறிப்பிட்ட கெர்ரி, சிரியா மீது நடவடிக்கை எடுக்க அரபு நாடுகளில் பலர் தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்காவும் பிரான்சும் சிரியா மீதான தாக்குதல் நடவடிக்கைக்கு சர்வதேச நாடுகளின் ஆதரவை கோரும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாகவே அரபு லீகின் தலைவர்களை அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெரி சந்தித்து பேசினார். சிரியாவில் ரசாயன ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது குறித்த விவாதங்கள் எழுந்திருக்கும் நிலையில் அதிபர் அசாத்தின் ஒப்புதல் இல்லாமல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று ஜெர்மன் இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. சிரிய அரசு படைகளின் தளபதிகள் ரசாயன ஆயுத பயன்பாட்டிற்கு கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக அதிபர் மாளிகையிடம் ஒப்புதல் கேட்டு வந்ததாகவும், ஆனால் ஒப்புதல் வழங்கப்படவில்லை என்றும் அந்த இதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. சிரிய கடற்கரையோரம் ஜெர்மன் உளவு கப்பல் ஒன்றில் இருந்து அதிபர் மாளிகை மற்றும் ராணுவ அதிகாரிகள் இடையிலான தகவல் பரிமாற்றங்களை இடைமறித்து கேட்டதில் இந்த தகவல் தெரிய வந்ததாகவும் ஜெர்மனி இதழ் குறிப்பிட்டுள்ளது. சிரியா மீது ராணுவ தாக்குதல் நடத்த அமெரிக்கா நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சிரியா மீது தாக்குதல் நடத்துவதற்கு G20 நாடுகளின் முழுமையான ஆதரவு கிடைக்காத நிலையில் இந்த வாரத்தில் பல்வேறு முக்கியமான நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ள இருக்கிறது. விடுமுறைக்கு பிறகு இன்று அமெரிக்க நாடாளுமன்றம் கூடும் நேரத்தில் சிரியா மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பான தனது திட்டத்தை அதிபர் ஒபாமா ஆதரவு திரட்டுவார். செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்ற செனட் அவையில் சிரியா தொடர்பான தீர்மானம் விவாதத்திற்கு வருகிறது.
புதன்கிழமை செனட் அவையில் இந்த தீர்மானம் மீது முதற்கட்ட வாக்கெடுப்பு நடைபெறும். வியாழக்கிழமை சிரியா தொடர்பான தீர்மானம் இறுதிக்கட்ட வாக்கெடுப்பிற்கு விடப்படும். அடுத்த வாரத்தில் இதுபோன்ற ஒரு தீர்மானம் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் அவையில் கொண்டுவரப்படும்.